காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? டிஃபன் சாப்பிட்டீங்களா? வாங்க நம்ம மாடிக்கு போயிட்டு புடலங்காய் கத்திரிக்காய்லாம் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது புடலங்காய். ரெண்டு இருக்குது. பதிவு இல்லாமல் என்னென்னு பார்க்குறேன். இங்கே ஒன்று இருக்குது, கட் பண்ணிக்கலாம். அணில் சாப்பிட்டு ஒன்று ரெண்டு கிடைக்குதுங்க. அணில் சாப்பிடாம இருந்தால் நமக்கு நிறைய தான் கிடச்சிருக்கும். அணில் சாப்பிட்டுச்சு பாவம், அதுவும் வாயில் ஜீவன் தான் சாப்பிட்டோம். பாருங்கள், காலையில் தான் வந்து வீடு ஏற்றுட்டு இந்த புடலங்காலாம் பார்த்துட்டு போனேன். இது பாருங்கள் எப்படி கடிச்சு சாப்பிட்டு போய்க்குது. இப்போ தான் வந்து கடிச்சு சாப்பிட்டுருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்தமாரி பண்ணுது இந்த அணில். என்ன பண்ணுறது? அது சாப்பிடுச்சு, முயற்சியாக சாப்பிட்டு போய்க்குது. அவர் என்னை பார்க்க சொல்லி கொஞ்சோண்டு சாப்பிட்டு பதிச்சிட்டு போய்க்குது. கொஞ்சம் மூக்குத்தி அவரை நிறைய பூ ஆரம்பி வைக்குது பாருங்கள். ஒரு கொம்பு மேலே ஏறி இருக்குது. நிறைய தான் பூக்கள் வைக்குது, ஒன்றும் காய் பிடிக்கல. எவ்வளோ உயரம் போய்க்குது பாருங்கள் அந்த கொம்பு மேலே. நல்லா செடி தக்காளி பூ நல்லா கொத்து கொத்தாக எடுக்கிறாங்க. சுரக்காய் இருக்கு. தக்காளி செடி காய் வைக்கலாம். இந்த மாதுளம் செடியெலாம் நிறைய பூ எடுத்துதுங்க. எல்லாத்தையும் கொத்தி 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 சாப்பிட்டு போயிடுச்சு அணில். ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது பாருங்கள். அதுவும் பார்க்கல, உள்ளே இருக்கவே தெரியல. இல்லைன்னா அதையும் சாப்பிட்டு போயிட்டு. இன்னும் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. விதைக்கு உள்ளான்னு ஒரு பீரக்காய் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் இருக்குது, முள் கத்திரிக்காய், அதை அத்தரலாம். எப்படி லட்டு லட்டாக்கி பாருங்க. நம்ம இதுமாரி காய் பறிச்சுட்டு ஒரு புடி மண்புழு உரம் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து காய் நல்லா கொடுக்கும். பாருங்க, நமக்கே தெரியாமல் காய் நின்றுடும். அது வந்து விதைக்கு விட்டுடுங்க. அது பாருங்க எப்படிக்கிறாங்க. இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய். நம்ம விதைக்கு ஒன்றுன்னு கிடையாது, நம்மளுக்கு தெரியாமல், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்களே தங்கிடுவாங்க. அவங்க தங்கி அவங்க விதை குத்துருவாங்க நம்மளுக்கு. இப்படி லட்டு மேரிக்குது பாருங்க ஒரு காய். குது அப்படி.
செடிகளை மறைச்சிக்குது அப்படி பெரிய 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 செடியாக இருக்கா, அதனால் மறைச்சிது. ஊதா கலர் கத்திரிக்காங்க நல்லா என் உயரம் வளர்ந்துருக்கு. ஊசி இருக்குது, ஊசி மருந்து தான் ஈமாயில் தான் அடிக்கணும். வண்டு மாரி இருக்குது அந்த பூசி இருக்குது. பாருங்கள் எப்படி பறக்கிறாங்க பாருங்கள். இப்பயே பண்ணால் தான் அவங்க வந்து போயிடுவாங்க, இல்லைனாக்கா அது உருப்பத்தி நிறைய ஆகிடும். கொஞ்சமாக இருக்கும் போது அடிச்சு விட்டுணும். வெட்டுக்கிளி மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்குதுங்க. அது அந்த பூசி வந்ததுன்னா தான் நிறைய உற்பத்தி ஆகிடுது. இந்த வண்டு மாரி ஒன்று இருக்கும், அந்த வண்டு மாரி இருக்கிறது அவ்வளோ இது ஆகாது. அது வந்து இலையை தான் இந்த மாதிரி ஓட்டை போடும். இது வந்து இலையே கலர் மாற்றிடும். இந்த அப்படியே வெட்டுக்கிளி மாரி இருக்குது அந்த பூசி. ஊதா கலர் கத்திரிக்காய் என் உயரத்துக்கு மேலே இருக்குது பாருங்க. என் உயரத்துக்கு மேலே இருக்குது செடி. பச்சை காய் இருக்குது, அதை அத்தலாம். அது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கிறாங்க பாருங்க. வந்து உஜாலா கத்திரிக்காய். உஜாலா கத்திரிக்காய் ரொம்ப இருக்காது, ஒரு 4 செடி தான் வச்சுருக்கு. இலை வேந்துட்டுச்சு. அது பாருங்கள், அது மேலே காலை வச்சுட்டு அப்படியே போக்குது பாருங்கள் முள். அப்படியே இது பாருங்கள் சொரக்காய் ஒன்று இருக்குது, இதை விதைக்கு விட்டுக்கலாம் நம்ம. பக்கத்தில் ஒன்று சின்னதாக இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இது ஒன்று பெருசானா நம்ம அறுத்துக்கலாம். தக்காளி இருக்குது, தக்காளி அறுத்துக்கலாம். இது வந்து செடி தக்காளிங்க, அந்த பக்கம்லாம் இருக்குதுங்க இருக்கலாம். இது வந்து கிச்சனில் நான் சமைக்கிறதுக்கு வாங்குறேன் அந்த தக்காளி விதை. அது இதுதான் நல்லா பெருசு பெருசாக வருது. வாங்கி போட்ட விதை வந்து குட்டி குட்டியாகுது. மாவு பூசி ஒன்று இருக்குது. தக்காளி செடி இப்போ மாவு பூசி இருந்தால் அதை சீமாயில் அடித்து தடுத்துடுங்க. கொஞ்சம் இருந்ததுன்னா கூட அப்படியே உற்பத்தி ஆகிடும். இது வந்து இந்தமாதிரி தக்காளி என்ன சேப்பில் இருக்குது, எங்கள் கூட 2 3 இருக்கும். இந்த தக்காளி பறிச்சிட்டுங்க இன்றைக்கி. ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்னென்ன அறுவடை எடுத்துருக்கோம் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து ஊதா கலர் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் பாருங்கள். இது முள்ளுக்காய், தக்காளி, கீரை பறிச்சு வச்சுருக்கேன். மணத்தக்காளி கீரை, நெய் வாசலையும் பருப்பு போட்டு கடையில் அன்றைக்கின்னு. இது வந்து புடலங்காய், ஒரு 3 வெண்டைக்காய், ஒரு பீரக்கங்காய். இது வந்து வெள்ளரி பிஞ்சு நான் விதை கூட்டியிருந்தேன், அது பயிற்றுச்சு. அதை வந்து விதை எடுக்கணும். இது இப்போ கட் பண்ணின்னு வந்தேன். இது வந்து வெள்ளரி பழம், இது 2 நாள் ஆச்சு நான் அறுத்து வச்சு, நல்லா பயிற்றுச்சு. இப்போ விதை எடுக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன். இதெல்லாம் நம்ம வந்து இதில் விதை எடுத்து வச்சினோம்னா நம்ம எப்போ வேணாலும் போடலாம். இப்போயே கூட போட்டோம்னா வேறு கூடையெல்லாம் முளைச்சி வந்துடும். நம்ம எடுத்து கொஞ்சம் சாம்பல் கொஞ்சம் கலந்து அள்ளி வச்சினோம்னாக்கா அது வந்து அடுத்த வருஷம் கூட நம்ம நடலாம். இப்போ தை மாதம் நடலாம். அதனால் இது 2த்தையும் இப்போ விதை எடுக்க போகிறேன் நான். இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க நம்ம வெடி கட்டிட்டோம். எந்தமாரி இருக்குது பாருங்கள், விதை சூப்பராக இருக்காங்க பாருங்கள். நல்லா தரமான விதை. இப்படி தான் முத்த வச்சு நல்லா பழுக்க வச்சு எடுக்கணும். செடியிலே பழுக்க வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா பழுத்துச்சு. அணில் சாப்பிட்டுன்னு தான் நான் 2 நாளைக்கு முன்னே ஆற்றுமே வச்சுட்டேன். நல்லா பழுத்து வெடிச்சிட்டு பாருங்கள். இப்படி எடுத்து பாலில் குத்தி நம்ம கொஞ்சம் சாம்பல் கலந்து காய போட்டுக்கணும் பாருங்கள். இதுவே எவ்வளோ விதை, இந்த விதையே போதுமானது. இப்போ வந்து நம்ம பிஞ்சு வெள்ளரி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பிஞ்சு வெள்ளரி பாருங்கள், நல்லா அழகாக கீழிட்டேன் பாருங்கள். இது உள்ளே பாருங்கள் விதை எவ்வளோ விதை இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அருமையாக இருக்குது. பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள், சாதாரண. இப்போ வந்து இதில் கொட்டிடலாம். அப்படியே வீராங்க பாருங்கள், எப்படி சூப்பராக. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், என்ன அருமையாக. அப்படியே வச்சுருவோம் கூடையில் வச்சுட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி
பாருங்க நல்லா கழுவிட்டோம். இப்போ இதே எடுத்து பாண்டில் கொட்டிக்கலாம். அது கொஞ்சம் விதை பெருசு பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் விதை சின்ன சின்னதாக இருக்கும். ஒரே பாண்டிலே கொட்டி காய வைக்கலாம் ஒரு பக்கமாக. இது பெரிய விதை, இது சின்ன விதை. விதை கலந்துச்சின்னா கூட தெரியும், அது பெருசு பெருசாக இருக்கும், இது சின்ன சின்னதாக இருக்கும். இந்தமாரி நீங்கள் மாடியில் இந்தமாரி வெள்ளரி பழம், பிஞ்சு வெள்ளரிலாம் நட்டிங்கனாக்கா ஒன்று ஒன்று ஊட்டால் கூட போதும். விதைக்கு ஒன்று ஒன்று விதைக்கு எடுத்து நம்மளே எடுத்து வச்சுக்கலாம், வாங்க வேண்டியதில்லை அடுத்த வருஷம். சரி நீங்களாம் செய்யுங்க. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அது பாருங்கள், வெடி கட்டின தண்ணி இவ்வளோ தண்ணி, தண்ணியே என்ன கலரில் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபுல்லாக. பாருங்கள், இது பிஞ்சு வெள்ளரி, இது பெரிய வெள்ளரி. என்ன அரித்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி சொல்லியா எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக. அப்பா மணல் மாதிரி வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகுதுங்க, அப்படியே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களாம் இந்தமாரி மாடியில் செடி நட்டு இந்தமாரி பழங்கள்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா பாருங்கள். பழமெல்லாம் என்ன சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. சாப்பிட்டா வாயில் வச்ச உடனே அப்படியே கரையுது, அப்படியே மணல் மாரி இருக்குது பழம். இப்போ இந்தமாரி நீங்களாம் மாடியில் செடி நட்டு இந்தமாரி பழங்கள்லாம் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா ஹெல்த்தி. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. வணக்கம்.